வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடி விசாரணைக்கு வராமல் நாட்டை விட்டு தப்பியோடிய ராஜபக்ச தரப்பின் முக்கிய புள்ளி சற்று முன் வெளியான தகவல். கொழும்பு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். திடீரென களமிறக்கப்பட்ட சிஐடி படையினர். திடீரென சஜித் பிரேமதாசவை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் அர்ச்சுனா நாமல் ராஜபக்சவை பின்னுக்கு தள்ளிய பேச்சு. குறிப்பிடப்பட்ட மேலும் பல விடயங்கள். தாயின் கள்ளக்காதலால் 3 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். தென்னிலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். வெளியான திடுக்கிடும் தகவல். அரகலைய போராட்டம் தொடர்பாக வெளிநாட்டிலிருந்து வந்த பணம். திடீரென சர்ச்சையை கிளப்பிய நாமல் வெளியிடப்பட்ட எதிர்கருத்துக்கள். மீண்டும் ஆட்டம் காண வைக்கும் தங்கத்தின் விலை. நகை பிரியர்களுக்கு வெளியான முக்கிய செய்தி. சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ளவிருக்கும் மாணவர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். இலங்கை நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கும் சுற்றுலா பயணிகள். இந்த வருடத்தில் மட்டும் வருகை தந்தோரின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. ஸ்ரீதரன் எம்பிக்காக கிளிநொச்சியில் திடீரென திரண்ட மக்கள். அடுத்தடுத்து எழுந்துள்ள கண்டனங்கள். பாதாள குழு தலைவருடன் தனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. திடீரென தனது உண்மை நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய இலங்கை பெண் அரசியல்வாதி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலங்கம அங்குருகுட பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தலங்கம அங்குரிகுட பகுதியில் அமைந்துள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் 2 தம்பதியினரை இலக்கு வைத்து நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொள்ள வந்த காரில் 4 பேர் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 45 வயதுடைய சட்டத்தரணி பொத்திக்க மல்லாராஜ் மற்றும் அவரது 42 வயதுடைய மனைவி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் தற்போது பிடிகளவில் உள்ள அவர்களுடைய வீட்டில் இறுதி சடங்குகளுக்காக தயார்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விசாரணை குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் கரந்தனிய சுத்தா எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் திட்டமிடப்பட்டிருக்கலாம் எனவும் லொக்குப்பட்டி எனப்படும் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கு தனது வழக்கு தொடர்பான தகவல்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட 2 தரப்பினருக்கும் இடையில் முன்விரோதம் இருந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டு அத்துருகிரிய பகுதியில் பச்சை குத்தும் கடையை திறந்து வைத்திருந்த போது கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரோரா உள்ளிட்ட 2வரையும் சுட்டுக் கொன்ற வழக்கின் பிரதான சந்தேக நபரான லொக்குப்பட்டிக்காக கடவுளி நீதிவான் நீதிமன்றத்தில் இந்த சட்டத்திரணி முன்னிலையாக இருந்ததாக மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களை லொக்குப்பட்டி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் இந்த துப்பாக்கிச்சூடு கரந்தனிய சுத்தாவினால் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் கார் ஒன்றில் வந்து குழுவினர் சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 10 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுமானால் தமிழ் மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும் என்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவு எப்போதும் சஜித்துக்கு இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களின் அனைத்து வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனது சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட காணொலி ஒன்றினூடாக கருத்து தெரிவித்துள்ள அவர் இதன்போது மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார்.
அவர் கூறுகையில், நாமல் ராஜபக்சவுக்கு மீண்டும் வடக்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை. நாமலுக்கு வடக்கில் 10,000 வாக்குகள் கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை என்றே நான் சொல்வேன். 12 லட்சம் வாக்குகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கூட வாக்குகள் கிடைப்பதில்லை என்பதே யதார்த்தம். வடக்கு மக்கள் யாருமே அவருக்கு வாக்கு போட போவதில்லை. 2027 ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னர் அனுர அரசாங்கம் பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும். அதன் பின்னர் உருவாகப் போகும் அரசாங்கம் மிகுந்த இனவாத தன்மை கொண்ட அரசாங்கமாக இருக்க போகிறது. அப்போது ஊழலுக்கு எதிரான எந்த கதையும் இருக்காது. காரணம், தற்போது ஊழலை யாரும் நிரூபிக்கவில்லை என்பதால் அவர்கள் திறம்பட ஊழல் செய்ய போகிறார்கள். ஊழலுக்கு எதிராகவே அனுர அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இப்போது அவர்களே ஊழல் செய்கிறார்கள். அத்துடன் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்படும் என நம்பினோம். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாக தெரியவில்லை. ஊழல்வாதிகளை கைது செய்யாமல் அவர்களே ஊழலில் ஈடுபடுகின்றனர். எனவே இந்த அரசாங்கம் இன்னும் 1 வருடத்திற்குள் முடிவுக்கு வரும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அரசியல் அரங்கில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோமாகம பகுதியில் தாயின் கள்ளக்காதலனால் கொடூரமாக தாக்கப்பட்டு 3 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக மத்தியகுடை போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை ஹோமாகம மாகம்மன சமகிமாவத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவத்தில் மாகம்மன சமகிமாவத்தை பகுதியை சேர்ந்த 3 வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். போலீசார் வழங்கிய தகவலின்படி தாயின் காதலன் சிறுமியை கொடூரமாக தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடுமையான காயங்களுடன் சுகையீனமுற்ற நிலையில் சிறுமி ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துக்கு பின்னர் சிறுமியின் தாயின் காதலன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இதனிடையே சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மத்தேகுடை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அறகலைய போராட்டம் தொடர்பாகவும் அந்த போராட்டத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைத்ததாக கூறப்படும் நிதி தொடர்பாகவும் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், போராட்டத்தின் போர்வையில் சிலர் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு உயிரை பழி வாங்கியுள்ளனர். ஒரு இளைஞர் கூட்டத்தையே தூக்கு மேடைக்கு அனுப்பினர். ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு வந்து இப்போது வெளியே வாருங்கள், வீதிக்கு இறங்கி தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறியவர்கள் தான் இன்று நாட்டை ஆளுகிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் இன்று தூக்கு மேடைக்கு சென்றுள்ளனர் என குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் எனவும் அதற்காக சுயாதீனமான விசாரணை அவசியம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக சந்தையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்றளவு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி உலக சந்தையில் ஒரு ஹவுன்ஸ் தங்கத்தின் விலை 5041 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் வெள்ளியின் விலையும் இன்றைய தினம் உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய ஒரு ஹவுன்ஸ் வெள்ளியின் விலை 77.41 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. இதனிடையே இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி உள்நாட்டு சந்தையில் நேற்று தங்கத்தின் விலை சுமார் 5000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் உலக சந்தை போக்குகளின் தாக்கத்தினால் இன்றைய தினமும் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிப்பதாவது, சாதாரண தர பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆபத்தாக காணப்படும் பாடசாலைகள் தொடர்பான தகவல்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள வலய மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மோசமான காலநிலைகள் நிலவும் சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பாடசாலைகள் செயல்பட வேண்டும் என அமைப்பின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாடசாலை வளாகங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும்
வீதிகளை பயன்படுத்தும் போது அதிகாரிகளால் வழங்கப்படும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாளை முதல் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் இது தொடர்பாக வெளியிடப்படும் அறிவிப்புகள் குறித்து தொடர்ந்து கவனம் செலுத்துமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 12 வரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தமாக 4,01,787 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் ஒரே நாளில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை பிப்ரவரி 12 பதிவாகியுள்ளது. இந்த நாளில் மாத்திரம் 12,731 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இவ்வாறு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் முதலிடத்தில் இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் காணப்படுகின்றனர். இந்திய பிரஜைகளின் எண்ணிக்கை 70,880 பதிவாகியுள்ளது. அதே நேரம் பிரித்தானியாவை சேர்ந்த 44,053 பேரும், ரஷ்யாவை சேர்ந்த 36,949 பேரும், ஜெர்மனியை சேர்ந்த 28,332 பேரும், சீனாவை சேர்ந்த 22,309 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் கணிசமான அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி மாதத்தின் முதல் 12 நாட்களில் மாத்திரமே 1,24,460 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் கண்டன போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த அநீதிக்கான ஒன்று கூடல் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமாகியது. இதில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பொதுமக்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டதை அடுத்து இந்த பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நியமிக்கப்பட்டிருந்தார். இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையினாலேயே அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். கட்சியின் எந்த உயர் சபை அந்த பதவியை வழங்கியதோ அதன் ஆலோசனையை நிராகரித்ததால் குறித்த பதவியை மீளப் பெறுவது தவிர்க்க முடியாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி அதற்கு எதிராக கிளிநொச்சியில் இந்த கண்டன போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கெஹல்பத்திர பத்மே என்பவருடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த வாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட ஹிரோனிகா பிரேமச்சந்திரவிடம் சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையின் போது கெஹல்பத்திர பத்மேவுடன் தொடர்புடையவர் என அடையாளப்படுத்தப்படும் பத்மஸ்ரீ என்ற நபருடன் 2024 ஆண்டில் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இதற்கு பதிலளித்த ஹிரோனிகா பிரேமச்சந்திர குறித்த நபருடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என உறுதியாக மறுத்துள்ளார். மேலும் அந்த நபர் வாட்ஸ்அப் அழைப்பின் மூலம் தன்னை தொடர்பு கொண்டு தேர்தல் பணிகளுக்கு உதவி செய்ய முன்வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்துள்ளார். ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் தினமும் பல்வேறு தொலைபேசி அழைப்புகள் வருவது இயல்பானதாகவும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் ஒரு அழைப்பு குறித்து எந்தவித ஆதாரமும் இன்றி தற்போது தன்னிடம் கேள்வி எழுப்பப்படுவது நியாயமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகருடன் தாம் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் சுமார் 3 மணி நேரம் தம்மை விசாரித்ததாகவும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என ஹிரோனிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்கு வாக்குமூலம் 15 நிமிடங்களுக்குள்ளேயே பதிவு செய்யப்பட்டதாகவும் இதற்கு மாறாக வெளிவரும் செய்திகள் தனது நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக மாற்றிய குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடந்த நாட்களில் முன்னிலையாகவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர் முன்கூட்டியே திட்டமிட்ட பயணத்துக்காக சம்பந்தப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்றும் எழுத்துப்பூர்வமாக ஆணையகத்திடம் தெரிவித்தார். மேலும் புதிய திகதியில் வாக்குமூலம் அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு கோரியிருந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதற்கு அமைவாக கோட்டாபய ராஜபக்சவும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் மதியம் 12:50 மணியளவில் சிங்கப்பூர் புறப்பட்டுள்ளனர். இந்த பயணம் திடீரென மேற்கொள்ளப்பட்டதல்ல, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கொழும்புக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டு தொகுதியிலிருந்து பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக பல வீடுகளை ஒதுக்க பரிந்துரைத்த சம்பவம் தொடர்பாக ஆணையகம் விசாரணை நடத்துகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் முன்னாள் தலைமை நீதிபதி மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் மோகன் பீரிஸ் சம்பந்தப்பட்ட வீடுகளை ஒதுக்கிய சம்பவம் குறித்து வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை முன்னாள் ஜனாதிபதி லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையகத்தில் முன்னிலையாக வருவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதனுடைய இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.